என்னமோ தகு லைஃப்னு ஒரு படத்துல இங்கிலீஷ் பேரை வச்சுக்கிட்டு தமிழ் உணர்வுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. வெக்கமா இல்லையா நான் கேக்குறேன். நடிகர் கமல்ஹாசனின் தக் லைஃப் படத்தினை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலாய்த்து பேசியுள்ளார். அப்ப மாணவனை ஃபெயில் ஆக்குறதுக்கு நான் கேட்கல. மாணவனின் உண்மைத்தன்மை தெரிந்து கொண்டு வருங்காலத்தில் அந்த மாணவனோட பாசை யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. இன்னைக்கு அந்த தொன்மைத்தன்மை இல்லாம, தொன்மைத்தன்மை இருக்கிறதுல எந்த மாட்டுக்கு, இன்னும் சொல்ல போனா ஸ்டாலினோட தமிழ் உணர்வு எங்களுக்கு இருக்கு. என்னமோ தகு லைஃப்னு ஒரு படத்துல இங்கிலீஷ் பேரை வச்சுக்கிட்டு தமிழ் உணர்வுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. வெக்கமா இல்லையா நான் கேக்குறேன். தமிழ் உணர்வுன்னா தமிழ் படத்துக்கு தமிழ் பேர் வைக்க வேண்டியது தானே. ஸ்டாலின் சொல்றாரு எல்லா குழந்தைகளுக்கும் தமிழ் பெயர் வைங்க, எல்லா படத்துக்கும் இங்கிலீஷ் பேர் வச்சுட்டு இருக்கீங்க. அதுல வேற தமிழ் உணர்வாளர் அவரு நடிச்சவர். தமிழ் உணர்வாளர் தமிழ்ல பேர் வைங்களா? அதுக்கு தமிழ் பேர் என்னன்னு தெரியல. இப்படி ஒரு பேர் தமிழ்நாட்டில் அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆக எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு ஆனா தமிழ் உணர்வாளர் தமிழ், உங்க நிறுவனங்கள் எல்லா பேரும் தமிழ் வச்சு தமிழ் உணர்வாளர் தமிழ், யாரை ஏமாத்துறீங்க? அதனால தமிழ்நாட்டில் நாங்க சவாலா எடுத்துக்கிறோங்க. தமிழ்நாடு வளர்ச்சிக்கு பாஜக தான் நிச்சயமாக உதவி செய்ய முடியும். டபுள் என்ஜின் கவர்மெண்ட் இல்ல, ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்ட் 2026 வரப்போகுது. அதுக்கப்புறம் மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். எல்லாத்துக்கும் தடை போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு யோகா உலக செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.